எல்லையற்று பறந்து விரிந்து கிடக்கும் பரமாத்மாவின் அருளோடு உங்களிடத்தில் இந்த ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்து கொள்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய பெயர் ரா. ஆன்மீகத்தில் கடந்த ஒரு 7 வருடமாக நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அதில் முழுமையாக மதத்திற்கு அப்பாற்பட்டு இப்போது கடந்த ஒரு 3 வருடங்களாக பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆன்மீகத்துக்காகவே நாம் பிறந்திருப்பதை அறியாமல் ஏதோ ஒரு மனித வாழ்க்கையில் இருந்து இப்பொழுது ஆன்மீகத்திற்காக பிறந்திருக்கிறோம் என்று உணர்ந்து இந்த பாதையில் நம்ம பயணிச்சிட்ருக்கிறோம். அகோரா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு மெய்ஞானத்தை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக பரமாத்மாவினுடைய அருளோடு மகாகுரு இயேசு கிறிஸ்துவினுடைய தீட்சையோடு அன்போடு அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த ஃபவுண்டேஷனை நம்ம உண்டாக்கி மதங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற அந்த ஆன்மீக சிந்தனையை உலகத்திற்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சிகளை சித்தர் வழிபாட்டு முறைகளில் இதை எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். இந்த அடிப்படையில் நம்ம இந்த தமிழகம் மட்டுமில்லை, உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம ஞானத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கியிருந்தோம். சோல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியின் மூலியமாக செல்ஃப் ரியலைசேஷன், ஒரு மனிதன் தன்னை உணர வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தத்துவத்தை நம்ம முன்னிறுத்தி அதை வெளிப்படைய செய்யணும், மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக உண்டாக்கியிருக்கிற நிகழ்ச்சி தான் அந்த ஆன்மீக வகுப்பு. கடந்த ஒரு 3 மாதங்களாக அந்த வகுப்புக்கான அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுத்துட்ருக்குறோம். மக்கள் இது அனைவரும் வந்து இந்த ஆன்மீக ஞானத்தை பெறணும் அப்படிங்கிறது நம்ம அகோரா ஃபவுண்டேஷன் மூலிமா நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறோம். இந்த மாதம் நம்ம இதுக்கான வகுப்புகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். சரி, இந்த சோல் அப்படிங்கிற வகுப்பை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அந்த வகுப்பில் அப்படி என்ன தான் நமக்கு சொல்வீங்க, என்ன தான் ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களா, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கும். அதை அட்டன் பண்ணுறதுனால எங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். குறிப்பாக இது சம்மந்தமான கால்ஸ் மூலிமா பேசின சகோதரர்களும் சரி, டெக்ஸ்ட் பண்ண சகோதரிகளும் சரி, இந்த வீடியோவை தெளிவாக பாருங்கள். இது சம்மந்தமான ஒரு தெளிவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த சோல் அப்படிங்கிற வகுப்பு எதை பேஸ் பண்ணி நாங்கள் உண்டாக்கியிருக்கிறோம்னா, ஒரு மனிதன் வந்து இந்த பூமியில் பிறந்ததுக்கப்புறம் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், வாழ்க்கையில் கஷ்டங்கள், வேதனைகள், இறப்புகள், இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ஒரு நெகட்டிவாகவே இருக்கிறாங்க மக்கள். இப்போ இருக்கிற மக்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 100க்கு 90 பேர் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கிறாங்க. ஏதோ 10 பேர் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறாங்க. 90 பேரும் அந்த வீட்டு கவலை, கடன் பிரச்சனை, மனைவி, குடும்பம், சண்டை, ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், இன்னமும் தன்னாலே ஒரு சுயமாக ஒரு சிந்திக்க முடியாத நிலைமை, அமானுஷ்ய அனுபவங்கள் ஒரு புறம், பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகில் வாழ்க்கையிலே உழண்டு போய் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. பலவிதமான ஆசைகள் படுறாங்க, அதுக்கான துன்பங்கள் படுறாங்க. ஸோ இதை மீட்டெடுக்கணும், இதை வந்து மீட்டெடுப்பு கொடுக்கணும், அவங்க புத்துணர்ச்சியான அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு கொண்டு போகணும், ஒரு மறுவாழ்வு அவங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கணும் ஆன்மீக ரீதியாக அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது ஆன்மீகம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பகவத்கீதையில் நிறைய பேர் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பகவான் கிருஷ்ணர் வந்து இதை வந்து மெயினாக இதை எடுத்து பண்ணார். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நிறைய சித்தர்கள், மகான்கள், யோகிகள் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்தாங்க. இதை குறிப்பாக மெயினாக உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக மகாகுரு இயேசு கிறிஸ்து அவர்கள் வந்து தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுத்து உலகம் பூரா தன் சீடர்களை அனுப்புனார். அதை தான் அவர் வந்து தன் சீடர்களுக்கு சொன்னார், மனம் திரும்புங்கள் அப்படிங்கிற ஒரு வசனம் பைபிளில் இருக்குது. அதுதான் அந்த செல்ஃப் ரியலைசேஷன். நம்ம மனம் அப்படிங்கிற மாயிலிருந்து உள்முகமாக திரும்பணும் அப்படிங்கிறத தான் நம்ம அதில் பார்க்குறோம். ஸோ இது ஆன்மீகமாக பார்த்து டீப்பாக படிக்கிறவங்களுக்கு தான் பைபிள் புரியும். ஸோ இந்த விஷயத்தை தான் நம் குருநாதர் நமக்கு நினைவூட்டி, நம் கடமை அது இருக்குது, நம்ம ஆன்மீக கடமையில் அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குதுங்கிறதுக்காக இந்த நம்ம ஃபவுண்டேஷன் மூலிமா இதை பண்ணிகிட்ருக்கோம். சரி, இந்த சோல் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரிய ஒளி அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இந்த சோல் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம SOUL அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம், ஆன்மா அப்படிங்கிறதுக்கான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். ஸோ அந்த சோல் இல்லை, இது தமிழ் உச்சரிப்பிலே சோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம வச்சுருக்கிறோம். SOL அப்படிங்கிறதும் சோல் தான்.
ஸோ இது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உள்தன்மை உணர்றதுக்கான ஒரு வார்த்தை தான் இந்த சோல் அப்படிங்கிற விஷயம். சூரிய ஆற்றல் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மாவுடைய தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான். ஸோ அதுக்கு மேட்சாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சுய விழிப்பு அடையணுங்கிறதுக்காக தான். சரி, இந்த வகுப்புனால் உங்களுக்கு என்னென்ன பயன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் எதுக்கு இந்த பூமியில் பிறந்திருக்கீங்க, இந்த மனித வாழ்க்கைனா என்ன, ஏன் இறந்து போகிறோம், ஏன் நமக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் எதற்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு, ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவதாக, வாழ்க்கையின் நோக்கம். நிறைய பேர் எதுக்காக பிறந்திருக்கீங்கன்னே தெரியாது. ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, வருமானம் இருக்காது, கடன் பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், கடவுளை திட்டுவீங்க, சொந்தக்காரங்களை திட்டுவீங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கும். இளைஞர்கள் நிறைய பேர் இது என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் தன் வாழ்க்கையை இழந்தும் போகிறாங்க, சூசைடும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம எதுக்கு பிறந்திருக்கணும்னு தெரியல. இதை தான் பகவான் கிருஷ்ணர் வந்து ஸ்வதர்மா அப்படின்னு சொல்கிறார். நம்மளுடைய சுய தர்மத்தை நம்ம அறிய வேண்டும். இந்த பூமிக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா நம்மளுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது. ஒருத்தர் டாக்டராக ஆகணும் வந்திருப்பார், ஒருத்தர் போலீஸ் ஆகணும் வந்திருப்பார், ஒருத்தர் ஆட்டோக்காரர் ஆகணும் வந்திருப்பார், ஒருத்தர் வந்து ஆன்மீகவாதி ஆகணும் வந்திருப்பார், ஒருத்தர் வந்து சமையல்காரர் ஆகணும் வந்திருப்பார், இதில் ஒருத்தர் அரசியல்வாதியாக வந்திருப்பார். இதில் யார் எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாமல் மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டிரைவராக பிறந்தவர் போயிட்டு ஒரு மெக்கானிக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார், ஒரு மெக்கானிக்காக பிறந்தவர் போயிட்டு டிரைவராக வேலை செஞ்சுட்டு இருப்பார். இப்படி மாற்றி பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டங்கள், போராட்டங்கள் வருது, அப்புறம் வாழ்க்கை பிடிக்காமல் போகுது, வருமானம் இல்லாமல் போகுது, இதுக்கான பிரச்சனைகள் இருக்குது. உங்கள் ஃபினான்ஷியல் க்ரோத் அதிகப்படுத்துனா இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் தான் உண்டு. ஸோ இரண்டாவதாக இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியராக ஞானமாக உங்களுக்கு வந்து சேரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த கவலை, கஷ்டம், போராட்டம், வேதனை, மனப்பிரச்சனை, தனிமை, ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சுருப்பாங்க வீட்டில் எல்லாருமே. அவங்களே வந்து ஒரு கேவலமாக பேசி அவங்கள வச்சுருப்பாங்க நிறைய பேர். ஸோ உங்களை சுற்றி ஒரு வாழ்க்கையே வேண்டாம், சுற்றி இருக்கிறவங்களால நம்ம இந்த வாழ்க்கையை இழந்துடலாம், சூசைட் பண்ணிக்கலாம், இறந்து போயிடலாம், நமக்கு இந்த வாழ்வு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம், 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒதுக்கப்பட்டு, அன்பு இல்லாமல், ஒரு அரவணைப்பு இல்லாமல் ஒதுக்கப்பட்டு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு அந்த அன்பையும் அந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஒரு அர்த்தத்தையும் இந்த நிகழ்ச்சி மூலிமா நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அடுத்ததாக இந்த விஷயத்தில் என்ன நம்பனா, நிறைய பேருக்கு முடிவெடுக்க முடியாமல் இருப்பாங்க. என்ன முடிவெடுக்கிறது, இப்போ இதுக்கப்புறம் பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகிறது, நம்ம வேலைக்கு போகிறதா இல்லையா, இந்த வேலைக்கு போனால் செட் ஆகுமா, இந்த பிஸ்னஸ் பண்ணால் செட் ஆகுமா அப்படின்னு ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருப்பாங்க. இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா, இல்லை இந்த மாதிரி விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ முடிவு எடுக்கணும்னு தோணுது, ஆனால் எடுக்க முடியலனால அப்படின்னா அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருப்பீங்க, பயந்து போயிருப்பீங்க, யோசிப்பீங்க, இன்வெஸ்ட் பண்ணால் இதாயிருமா, வேஸ்ட் ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுக்க முடியாத நிலையில் இருப்பீங்க. ஸோ அதுக்கு அந்த தடைகளெல்லாம் நீங்கி உங்களுக்கு சிறப்பான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் பல பேர் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாதனால தான் அந்த வீட்டுக்குள்ளே சண்டை, பிரச்சனை, ஃபினான்ஷியல் போராட்டம், டைவர்ஸ் ஆகிறது, பிஸ்னஸ் சரிஞ்சு போகிறது, தொழில் வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, சம்பள குறைவு, ஒரு தொழில் பண்ணால் அப்படியே அது வந்து அப்படியே வேஸ்ட் ஆகிடுது பணம். ஸோ எந்த தொழில் பண்ண முடியாமல் அப்படியே ஓடிட்டே இருக்கிறது வாழ்க்கை. படிச்சுட்டு வேஸ்ட்டாக வீட்டில் இருக்கிறோம், என்ன படித்தோம், எதுக்குமே வேலை கிடைக்கலங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம், அதாவது பொருளாதார ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் பல 16 செல்வங்களும் உங்களை நோக்கி வரக்கூடிய அந்த ஆசீர்வாதமான ஒரு விஷயம், அந்த உங்கள் பிளாக்காக இருக்கிற அந்த பிளாக்கேஜ் எல்லாம் உடைக்கிறோம். அதாவது உங்களுக்கு தடைப்பட்டிருக்கிற விஷயங்களெல்லாம் ரிமூவ் ஆகி உங்களுக்கு அந்த ஆசீர்வாதமாக வந்து சேரும், பிளெஸிங்ஸ் வந்து சேரும். ஸோ அந்த ஒரு விஷயம் முக்கியமாக அந்த வகுப்பின் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது உங்கள் மைண்டு வந்து ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸாக இருக்க முடியாது, புத்துணர்ச்சியோடு. இப்போ ஒரு சில வேலைகள் செய்வீங்க, அப்புறம் விட்டுருவீங்க, மறுபடியும் செய்வீங்க, விட்டுருவீங்க, சோர்ந்து போகிறீங்க இல்லைங்களா, அந்த சோர்வு, மனசோர்வு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு எதிர்மறையான ஆற்றல் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டியை பார்த்து பயந்து போயிருப்பீங்க, வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு நெகட்டிவிட்டிக்கான மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ இது மாதிரியான பயத்தினால பாதிக்கப்பட்டிருங்க. டோட்டலாக ஏதோ ஒரு பயம், நண்பர்கள் மூலிமா பயம், எதிரிகள் மூலிமா பயம், யாராவது நம்மளை அடிச்சிருவாங்களோ, இல்லை இவங்க வந்து நம்மளை எதாவது பண்ணிடுவாங்களோ, எதிர்த்து வீட்டுக்காரங்க, அந்த மாதிரி பயந்து போயிருப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்தில். ஸோ அந்த பயத்திலிருந்து முழு விடுதலை உங்களுக்கு கிடச்சி நல்ல ஒரு ஆரோக்கியமாக ஒரு நீங்களே ஒரு கட்ஸாக நீங்களே உங்கள் வாழ்க்கையை எதிர்கொள்கிற அளவுக்கு ஒரு தைரியத்தை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் இந்த நிகழ்ச்சியின் மூலிமா. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விஷயங்களிலிருந்து எல்லா ஒரு விஷயத்தையும் கொடுத்து உங்களுக்கு மறுபடியும் ஒரு மறுபிறவி கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த சோல் அப்படிங்கிற நிகழ்ச்சி. இது காலங்காலமாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம சைவ சமயத்திலிருந்து நம்ம சித்தர்கள், 18 சித்தர்கள்லேருந்து ஆயிரக்கணக்கான ரிஷிகள், யோகிகள், மகான்கள் எல்லாருமே காலத்துக்கு ஏற்ற மாதிரி இதை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அதை பற்றி டீப்பாக யாரும் ரிசர்ச் பண்ணுறதில்ல.
பல நாடுகளில் தன்னுடைய வாழ்க்கை நோக்கத்தை தெரிஞ்சு வாழ்கிறாங்க, பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. ஆனால் நிறையா நாடுகளில் இதை பற்றி பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாடு, இந்தியா அந்த அஞ்ஞானத்தில் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஞானம் இல்லை. ஸோ இந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு சாவி உங்களுக்கு கிடைச்சாதான் உங்களுக்கான கதவை திறந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். நீங்கள் இன்னும் வாழவே இல்லை. வாழ்க்கைனா என்னன்னே தெரியல. ஏதோ ஒரு பணத்துக்காக, ஏதோ ஒரு வேலையும், குடும்பத்துக்காக, சமூகத்துக்காக ஏதோ ஒரு வேலையை அப்படி சொல்லிடுவாங்களோ, இப்படி சொல்லி பேருக்காக, புகழுக்காக, ஆசைக்காக, திருமணத்திற்காக, ஏதோ ஒரு அரசியலுக்காக நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய சுய கௌரவத்துக்காக ஃபோர்ஸ் பண்ணி உங்களுடைய ஆன்மாவையும் சரி, உங்களுடைய மனதையும் சரி ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறீங்க. அதுக்கு விருப்பமே இருக்காது. உங்களுடைய மனதிற்கும் ஆன்மாவிற்கும் விருப்பம் இல்லாத விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கனால தான் நோய் நொடி எல்லா பிரச்சனையும் வருது. இயற்கை ஒத்துழைக்காத செயலை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இயற்கை என்ன ஒத்துழைக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த பிரபஞ்ச விதி, இயற்கையோட அலைவரிசை, உங்களுக்கான ஞானம், அறிவு தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, ஞானத்தை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆன்மீகத்தை பற்றின ஒரு ஞானம் எனக்கு வேணும். இப்போ ஆன்மீகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னுடைய குரு யார், என்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு நான் என்ன செய்யணும், இப்போ இந்த மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீகத்தை எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான விஷயமும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கிடைக்கும். நான் நிறையா இப்படி நான் பேசிக்கான விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயத்துக்கு இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஆன்மீக வகுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உபதேச தீட்சையை கிடைக்கும். இந்த தீட்சை மூலிமா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்படும். இது நாள் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை இல்லாமல் நீங்கள் புதிதான ஒரு வாழ்க்கை. இப்போ உதாரணமாக உங்கள் பேர் ராஜானா, அந்த ராஜாங்கிறவர் இறந்துட்டு ஒரு புதுவிதமான மகாராஜாவாக நீங்கள் பிறப்பீங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற விஷயம். ஸோ இதை தான் பைபிளில் சொல்லியிருக்கிறாங்க. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படின்னு சொல்லுவார். இந்த பைபிளில் இருக்கிற வசனம் இதுக்கான அர்த்தம் என்னென்னு நிறைய பேருக்கு புரியல. அந்த பைபிள்லேயே ஒருத்தர் கேள்வி கேட்டிருப்பார். ஒருவன் மறுபடியும் பிறக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோதேமு அப்படிங்கிற ஒருத்தர் கேள்வி கேட்டிருப்பார் இயேசுக்கிட்ட. வயசாகி போச்சு, இதுக்கு மேலே போய் எப்படி தாய் வயத்தில் போய் திரும்ப போய் பிறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மக்களுடைய அறியாமை அந்த அளவில் தான் நிற்கிது. மறுபடியும் எப்படி பிறக்க முடியும்? லாஜிக்காக பார்த்தா பிறக்க முடியாது இல்லைங்களா? ஆனால் ஸ்பிரிச்சுவலாக அதை புரிஞ்சுக்கணும். பைபிள் படிக்கிறவங்க, கிறிஸ்தவர்கள் இதுக்கான விளக்கம் தெரியாது. நான் ஏன் இந்த இடையில இந்த விளக்கத்தை சொல்கிறேன்னா, இந்த நிகழ்ச்சியோடு அது ஒன்றி போய் இருக்கிற ஒரு வசனம் அது. அதன் வழியாகத்தான் நம்ம இதை எடுத்து கொண்டு போகிறோம். இது யோவான் 3 இந்த வசனம் இருக்குது பைபிளில், எடுத்து படிச்சுக்குங்க. இதுக்கான முழு அர்த்தம் ரொம்ப ரொம்ப ரகசியமானது. இந்த ஆன்மீக ஞானம் என் குரு எனக்கு சொல்லி நான் அதை உலகத்துக்கு சொல்கிறேன். கிறிஸ்தவர்கள் குறிப்பாக அதை நோட் பண்ணி வச்சுங்க. இத்தனை நாளாக நீங்கள் என்ன மாதிரி இயேசுவை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன மாதிரி ஆட்கள் உங்களை போதிச்சுட்டு இருக்கிறாங்க பார்த்துங்க. அஞ்ஞான மாயையில் இருக்கீங்க பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதிலே கேட்பாங்க. அதுக்கு கேட்டதுக்கு இயேசு என்ன சொல்லுவார்னா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு இயேசு சொல்லுவார். அந்த இடத்துல கேட்பாங்க, ஜலத்தினால் ஆவியினாலும் பிறக்கிறத பற்றி நீங்கள் சிந்திச்சுட்டு இருக்கீங்க. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறதுங்கிறது மாம்சத்திலே பிறந்தது மாம்சமாக இருக்கும், ஆவியிலே பிறந்தது ஆவியாக இருக்கும் பாரு. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு. அதுக்கு ஒரு காற்று எந்த இடத்துலேருந்து வீசுதோ அந்த சத்தத்தை கேட்குறீங்க, அது எங்கேருந்து வந்துச்சு எங்கேருந்து போச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. அதுபோல் ஆவியிலே பிறந்தவன் அப்படி இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்ம ஆவியில் பிறக்கணும் அப்படிங்கிறது தான், மறுபடியும் பிறக்கணுங்கிறது அந்த ஆவியிலே பிறப்பது அப்படிங்கிறார். மாம்சத்தில் பிறந்த நம்ம அம்மா வயத்துலேருந்து பிறந்த உடம்பு இது. அவர் கேட்ட கேள்விக்கு நம்ம அம்மா வயத்தில் மறுபடியும் போய் பிறக்க முடியாது, ஆனால் ஆவியில் பிறக்கணும் அப்படிங்கிறார். நம்ம ஆன்மா வெளிப்படையணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்கிறார். இதுதான் மனம் திரும்புங்கள் அப்படின்னாரு. இதை தான் செல்ஃப் ரியலைசேஷன் இங்கிலீஷில் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் பல்வேறு மகான்கள் சொன்னாங்க. இது எப்படிங்க அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட நம்ம சித்தர் மரபு வழியில் இருக்கிற குண்டலினி அப்படிங்கிற சக்தி மேலோங்கணும். குண்டலினி அப்படின்னா ஏதாவது தவம் பண்ணுமா, தியானம் பண்ணுமா அப்படின்னா, தியானம் பண்ணணும். உங்களுடைய சுயத்தன்மையை நீங்கள் உணரணும். ஆக்சுவலாக நீங்கள் யார், ஒரு ஆன்மா அப்படிங்கிறத உணரணும். அப்போனா ஆன்மானா நான் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தேன் அப்படிங்கிறத உணரணும். அப்போ என்னுடைய வேலை என்ன அப்படிங்கிறத உணரணும். நான் எதுக்கு அந்த குடும்பம் எனக்கு இது இருக்குது, இது எல்லாமே நீங்கள் உணர்ந்து தெளியக்கூடிய ஒரு விஷயம்தான் குண்டலினி. இதை தான் பல மதங்களை பல பேரில் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் அதான் சொல்கிறாங்க, மறுபடியும் பிறக்கணும் அப்படிங்கிறது. அதில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மோசேயின் சர்ப்பமானது மோசேனால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல் மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிகளை விடுவிக்கும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த என்னென்னா, அந்த சர்ப்பம் அப்படிங்கிறத தவறாக புரிஞ்சிக்க வேண்டாம். நம்மளுடைய குண்டலினி ஆற்றலை தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இது பைபிளில் எல்லாமே அடுத்தடுத்து நான் சொன்ன வசனத்துக்கு கீழே இருக்குது. ஸோ இந்த டீப் அண்ட் கோராக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்மளுடைய குருநாதர் கடமையாக கொடுத்து இந்த செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்து கொண்டு போகிறோம். ஸோ
நீங்கள் வந்துட்டு இந்த சோல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது மூலிமா உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதுவிதமான ஒரு மாற்றத்துக்குள்ளே கொண்டு போய் நல்ல ஒரு ஞானம் கிடச்சி கான்ஃபிடெண்ட்டாக உங்கள் லைஃப்பை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிறைவாக வாழ்கிறதுக்கான ஒரு கதவை திறக்கும். பொருளாதார அளவுலையும் உங்களுடைய தொழிலும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையும் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். முழுமையாக உங்களை மாற்றி தான் இந்த நிகழ்ச்சியிலேருந்து அனுப்புவோம். இதில் கொடுக்கப்படுற ஞானங்கள், உள்வாங்கப்படுற ஞானங்கள் உங்களுக்கு உபதேச தீட்சையாக கிடைக்க போகுது. இதை பெறணும். இதை பெற்றாதான் நீங்கள் முழுமையான பிறப்புக்குள்ளே வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம ஒரு கர்மாவோடு வந்திருக்கிறோம். அந்த கர்மா என்னன்னு தெரிஞ்சுட்டு அது சார்ந்து நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதும் அதுலேருந்து விடுதலை ஆகிறதும் நம்ம இந்த பிறவி பலனை நம்ம சரியான விஷயமாக கொண்டு போகணும். இதுதான் திருக்குறளில் சொல்லுவார், பிறவி பெருங்கடல் நீந்துவோர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படிம்பாரு. இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி நம்ம கடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அடுத்தடுத்து நம்ம அகோரா ஃபவுண்டேஷனில் நடத்தப்படுற அனைத்து நிகழ்ச்சிகளையும் கலந்துக்குங்க. இந்த சோல் அப்படிங்கிற நிகழ்ச்சியை பற்றி முழுமையாக தெளிவாக உங்களுக்கு அழகாக பைபிளில் இருக்கிற வசனங்களோடு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற மத புத்தகங்களே இதுக்கான விளக்கம் இருக்குது. நீங்கள் தெளிவாக படித்தா தான் புரியும். இது நான் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய தீட்சையின் மூலிமா எனக்கு கிடைச்ச இந்த ஞானமாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது சாதாரணமாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. எந்த கிறிஸ்தவ மதத்துலேயும் இருக்கிறவங்க யாருக்குமே இது தெரியாது. உண்மை. மேபி சித்தர் வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு, ஆன்மீகத்தில் ஆழமாக இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரியும். ஸோ அதை தான் நம்ம சொல்லிக்கிறோம். இது கிடச்சி இது எத்தனை பேருக்கு வெளிப்படைவாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த வீடியோ எதுக்காகனா இது பலருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பலருக்கும் போய் சேரணும். இந்த கேட்டுட்டு இருக்கிறவங்க இந்த சோல் அப்படிங்கிற நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்துக்குவீங்களா மாட்டிங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது உண்டாக்கி இது உலகத்துக்கு கொண்டு போய் கொடுக்குற இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அகோரா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதே ஒரு ஞான மார்க்கம் சார்ந்த கொண்டு போகிறோம். ஒரு அமைதியை உலகத்துக்கு கொடுக்குன்னு நினைக்கிறோம். இந்த ஞானம் உலகத்திற்கு வரணுங்கிறது நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். இதை நிறைய பேர் புறக்கணிப்பாங்க. சில பேர் மதம் சார்ந்தவங்களுக்கு பிடிக்காது, அதிலே இருந்து ஊறி போனவங்களுக்கு அது பிடிக்காது. ஞானம், ஆன்மீகத்தை கற்றுக்கணும், எல்லாத்தையும் கடந்து நம்ம மதத்தை கடந்து நம்ம ஆன்மீகத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அகோரா ஃபவுண்டேஷன் கதவுகள் திறந்துருக்குது. எம்மதமும் சம்மதம். நீங்கள் எந்த மதத்துக்காரங்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருங்க, ஹிந்துவாக இருங்க, முஸ்லீமாக இருங்க, சைவ சமயமாக இருங்க, யாராக வேணாலும் இருங்க. இங்கே மதங்கள் அப்படிங்கிற பெயர்களுக்கு மட்டுமே இங்கே அடையாளமே இருக்குதே தவிர இங்கே இதை தாண்டி ஒரு ஆன்மீகம் இருக்குதுங்கிறத நீங்கள் உணரணுங்கிறத எங்களுடைய இது சொல்லிக்கிறோம். ஸோ நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இந்த வீடியோவை நம்ம திரும்ப அந்த நிகழ்ச்சியை பற்றின விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பேசுகிறோம். தெரிஞ்சவங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது சார்ந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்களும் பயன்பெறட்டும் அப்படிங்கிறத நான் இந்த நிகழ்ச்சியின் மூலிமா சொல்லிக்கிறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் இந்த கேட்டுட்டு இருந்த ஆத்மாக்கள் அனைவரும், உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து ஆத்மாக்களும், நம்ம தமிழ் நெஞ்சங்களும், நம்ம சித்தர் வழிபாட்டிலையும் நம்ம முன்னோர்கள் விட்டுட்டு போன எல்லா மரபுகளையும் நம்ம உணர்ந்து இந்த ஆன்மீகத்தை கொண்டுட்டு வரணும். நம்ம சோழர் காலத்தில் இருந்த ஆதி தமிழர்கள், பழங்குடி தமிழர்கள் உண்டாக்கின ஒரு தத்துவத்தை, ஞானத்தை நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறோம். அதுதான் நான் விரும்புகிறேன். அந்த எல்லையற்ற அந்த பரமாத்மாவை உணரணும். நம்ம எல்லாருமே ஒரு ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது தான் இந்த கருத்தின் மூலிமா நான் சொல்ல வரேன். சோல் அப்படிங்கிற ஒரு சூரிய ஆற்றல் உங்களுக்குள்ளே மறுபிறவி கொடுக்கணும். நீங்கள் மறுபடியும் பிறக்கணும். அந்த இறை வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படிங்கிறது. இது யாரும் கலந்துக்கலாம். குடும்பமாக இருக்கிறவங்க கலந்துக்கலாம், ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க கலந்துக்கலாம், எல்லாருமே இது கலந்துக்கலாம். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் கலந்துக்கலாம். இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, ஒரு 15 வயசு அந்த டைமில் இருக்கீங்கனாலும் கலந்துக்கலாம். நீங்கள் ஒரு 15 வயசுலேருந்தே நீங்கள் மேக்ஸிமம் கலந்துக்கலாம். வயசானவங்களும் இதில் கலந்துக்கலாம். வயசாயிருச்சு நான் கலந்துக்கலாமா அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கும் உண்டு. நீங்களும் அந்த மறுபிறவி உணர்வை நீங்கள் உணரணும், அந்த ஞானத்தை பெறணும். இது வயசு வித்தியாசமும் கிடையாது. எல்லாருமே அதில் கலந்துக்கலாம். ஆண்களும் சரி, பெண்களும் சரி. 15 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு கொஞ்சம் அந்த வாழ்க்கைக்கு, படிப்புக்கு தேவையான விஷயங்கள் உணர்த்தப்படும். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உங்கள் லைஃப் சேஞ்சபிளாக இருக்கும் அப்படிங்கிறத இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு நிகழ்ச்சி தான் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். எல்லாம் உள்ள இறை அருளும் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நன்றி. நல்லது.